பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று வேத தியான பகுதியில் வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரும் இல்லாத வனாந்திரத்திலே ஒரு நீரூற்றின் அருகிலே ஆகார் அழுது கொண்டு அமர்ந்திருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதர் அவளிடம் வந்து அவளுடைய துன்பங்களை தேவன் அறிவார் என்று கூறினார். ஆமென். அவளுக்கு பிறக்கும் மகனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, அதற்கு தேவன் கேட்கிறார் என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்ரோயி அதாவது எபிரேய மொழியில் இதற்கு என்னை காண்கின்ற தேவன் என்று அர்த்தம். ஆமென். நாம் தனிமையில் இருக்கும்போது, சோகத்தில் மூழ்கி இருக்கும் போதும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, மனிதர்கள் நம் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் போனாலும் நம் கஷ்டங்களை முழுமையாக அறிந்த ஒரு தேவன் நமக்கு உண்டு. வனாந்திரம் போன்ற சோதனையான சூழ்நிலைகளும் அவர் நமக்கு வழிகாட்ட வல்லவராய் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம் ஜெபத்தை கேட்கிறார் மற்றும் நம் ஆபத்து காலத்தில் நமக்கு துணையாக அரணாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.